Hi, this is Jeevita from Sarah Designer Studio. Welcome back to our YouTube channel. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸுக்கு மேலே நம்ம யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா நம்ம சாரா டிசைனர் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஷாப்பை வந்து வேறு இடத்துக்கு வந்து நம்ம ரீலொகேட் பண்ணிட்டோம். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரமில் பொள்ளாச்சி ரோட்டில் மெட்ப்ளஸுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஷாப்பு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்கணும், அப்படி இல்லைன்னா கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸ், குர்தாஸ், மேக்ஸி, கவுன், விமன்ஸ் ரிலேட்டடான கிளாத்திங், அப்படி இல்லாட்டி எனக்கு ஃபேமிலி காம்போ, கப்புள் காம்போ, அந்த மாதிரி மென்ஸுக்குமே காம்போஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாரா டிசைனர் ஸ்டுடியோவில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கேட்குற டிசைன்ஸில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ இப்போ நம்ம ரீலொகேட் பண்ணிவிட்டோம். உங்களுக்கு எக்ஸாக்ட் அட்ரஸ் வேணும்னா கூகுளில் இப்போ நீங்கள் வந்து சாரா டிசைனர் ஸ்டுடியோன்னு போட்டிங்கனாலும் வரும். அப்படி இல்லாட்டி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 94888126 இந்த நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் கேப் விட்டுட்டங்காட்டி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், அப்புறம் நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு Q&A செக்ஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வந்து கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். ஸோ யாருக்கு என்ன கொஸ்டின்ஸ், என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி ஆஸ்மி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஏஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 24. நெக்ஸ்ட் வந்து கிவ் சம் பிஸ்னஸ் ஐடியாஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ்னால் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அதுக்கான ஐடியா கொடுக்க முடியும். இல்லை நான் பொட்டிக் ரிலேட்டடாக இல்லை டெய்லரிங் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் டிப்ஸ்னால் எந்த மாதிரி சொல்கிறீங்க, லைக் மெட்டீரியல் சோர்சிங் பண்ணுறதுலேருந்து எப்படி கஸ்டமர் ஹேண்ட்லிங் பற்றி கேட்குறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் வேணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லிட்டிங்கன்னா அதுக்கான கொஸ்டினை வந்து ஆன்சரை வந்து நான் செப்பரேட்டாக சொல்லிடுவேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் டிப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கின் கேர்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அவ்வளோதான். வேறு எதுவும் அது சம்மந்தமாலாம் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சிஸ் ப்ளீஸ். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பட் அதுக்கு இப்போது எனக்கு அதுக்கான டைம் இல்லை. ஆக்சுவலி நான் ஸ்டிச்சிங் வீடியோஸ், கட்டிங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்ரெடி நான் ஒரு கட்டிங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பட் கிட்டத்தட்ட அதை எடுத்து வச்சே ஒரு 6-7 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. பட் அதை எடிட் பண்ணி என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீலொகேஷன் காரணமாக நம்மளால் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இதுவே கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி நம்ம வச்சுருக்கங்காட்டி தான் இப்போ என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ ஜாஸ்தியாக என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. ரீசன் என்னன்னா நம்ம ஷாப்பை வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறங்காட்டி அதனால முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அக்கா, டிட் யூ ஸ்டார்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச்சா? ஸ்டார்டிங்கில் ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? கண்டிப்பாக எல்லாமே ஸ்க்ராட்சில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல் டிசைனிங் வந்து படித்து முடிச்சுட்டு வீட்லேயே வந்து ஈபொட்டிக் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்லேயே ஒரு ரூமில் வந்து ஒரு சின்ன கார்னரில் வந்து மிஷின் போட்டு, நார்மல் மிஷின் போட்டு என்னுடைய அம்மாவுக்கு, அக்காவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாத்துக்கும் போட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு தெரிஞ்சு பக்கத்து வீடு, எடுத்து வீடு இந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்னோட செலவுக்கு நான் அதிலிருந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். யாராக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட மிஷின் இருந்தால் மட்டும் போதும். மிஷின் மோஸ்ட்லி எல்லா டெய்லரிங் கற்றுக்க விருப்பப்படுறவங்க வீட்டில் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் ஒரு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லோன் மூலிமா அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு லோன் வாங்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன கடை ரெண்ட்டுக்கு எடுத்து
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டீரியரில் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு கடை, ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபாய்க்கு சின்னதாக ஒரு 10x10க்கு ஒரு ஷாப் எடுத்து நீங்கள் உங்கள் மிஷினை போட்டு நீங்கள் அப்படி வந்து அந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 1 by 1 தன்னால் உங்களுக்கு கஸ்டமர் வர வர உங்கள் ஷாப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டூ யூ சேல் சாரீஸ்? எஸ், நம்ம சாரா டிசைனர் ஸ்டுடியோ ரீலோகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ சாரீஸும் சேல் பண்ணுறோம், மெட்டீரியல்ஸும் இன்னும் நிறையா வந்துருச்சு. ஸோ மெட்டீரியல்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். சாரியோட உங்களுக்கு சாரியோட டீட்டெயில் வேணும், இல்லை சாரீ வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் சாரீஸ்னு ஒரு ஹைலைட் வச்சுருப்போம். அதில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா சாரீஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு டெவலப் பிஸ்னஸ், எனி டிப்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் தான் உங்களுக்கு. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்ததுமே நான் பெரிய கடையாக வைக்கிறேன், மிஷின்ஸ் போட்டு 2-3 ஆளுங்களை ஸ்டிச் பண்ண வைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம். பட் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு மிஷின் இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. டைம் எடுத்துக்கும், பட் அந்த ப்ராசஸை மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஸ்டிச்சிங் வீடியோவே சிஸ்டர் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சாரி, கண்டிப்பாக இனிமேல் ஃப்யூச்சரில் போட நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் இன்ஸ்பைரிங் மீ ஆஸ் வெல் ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் விச் இன்ஸ்பயர்ஸ் யூடியூப். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் என்னை இன்ஸ்பயராக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கும் போது நான் வந்து டவுனாக ஃபீல் பண்ணும்போது கூட அது நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி திருப்பி மேலே வரணும்னு சொல்லி யோசிச்சு நிறைய சமயம் என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸை நினச்சி நான் வந்து திருப்பியும் வந்து மோட்டிவேட் நானே என்னை பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா என்னுடைய அம்மா தான். ஏன்னா எல்லா விதத்துலேயும் எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் அவங்க திருப்பியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி வரும்போது அதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த வயசில் எங்கள் அம்மா மாதிரி என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. அவங்க வந்து இந்த ஏஜில் கூட இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவங்கள மாதிரி போல்டாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். விச் இன்ஸ்பயர்ஸ் யூடியூப், அதாவது யூடியூபுக்கு ஏன் வந்தீங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்தேன்னா நமக்கு இருக்க கொஞ்சம் நாலேஜ் அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோ போடலான்னு சொல்லி தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் இம்ப்ரூவ் மை ஸ்டிச்சிங் வாட் ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட். ஸ்டிச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டிச்சிங்ஸ்லேயே வந்து அதாவது பேசிக்காக இருக்க எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும் ஆனால் வரமாட்டேதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எது வரல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வரலைன்னா ரிப்பீட்டடாக எல்லா ப்ளவுஸஸும் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் பாடி ஸ்டைல்ஸுக்கு ப்ளவுசஸ் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு எஸ் சைஸு, ஒரு எக்ஸ்எஸ் சைஸு, ஒரு 30 சைஸ் பஸ்ட், ஒரு 32 சைஸ் பஸ்ட், ஒரு 34 சைஸ் பஸ்ட், இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கே பேசிக் ஃபேப்ரிக் வச்சு காட்டனு, ஜார்ஜெட்டு, ஜொக்கார்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு ஈஸி மெட்டீரியல்லேருந்து டிஃபிகல்ட்டான மெட்டீரியல்லேருந்து எல்லாத்துக்குமே லைனிங் கொடுத்து நீங்களே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து நிறையவே இம்ப்ரூவ் உங்களுக்கே வரும். நீங்களே பார்ப்பீங்க உங்கள் கண் கூட. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங்கில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூடியூப் டெய்லரிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் நிறையா இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நான் நோட் பண்ணுறேன். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் சூப்பர் எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, எல்லாத்துக்குமே கான்ஃபிடென்ட்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் லோவாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி 2-3 டைம் யோசிக்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி என்னால் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சென்ட் மீ எ பிளவுஸ் டிசைன் ஃபார் பிளைன் சாரீ.
ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டிசைன் மேக்ஸி டிசைன்ஸ் வந்து கேட்குறீங்க. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு டிசைன் வந்து நம்ம வைப்போம். ஸோ பிளைன் சாரீ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த சாரீ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த சாரியோட பிக்சரும் ப்ளவுஸோட பிக்சரும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் எது வந்து ஆப்டாக செட் ஆகும்னு சொல்லி டிசைன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் வந்து டிசைன் கன்ஃபார்ம் பண்ணி கொரியர் மூலிமா சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், வாட் அட்வைஸ் குட் யூ கிவ் சம் ஒன் வாண்டிங் டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர்? ஃபேஷன் டிசைனராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான அட்வைஸ் அப்படின்னா எல்லாமே இப்போது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன் நாலேஜ் இருக்கும். நீங்கள் மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறத விட அதை பார்த்துட்டு உங்களுக்கான ஃபேஷனை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்படி நல்லா இருக்கும், அவங்களுக்கு இப்படி நல்லா இருக்கும்னு மற்றவங்க சொல்கிறத விட நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 2-3 பேர்த்துக்கு உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த பாடிக்கு இதுதான் செட் ஆகுது, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டைல் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம், பட் நல்லா இல்லை, பட் இப்போ பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களே ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் வந்து டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிசைன் இவங்களுக்கு நம்ம சொல்ல தெரியலையோ, நம்ம டிசைனராக இருந்துமே இதை பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம சொல்கிறதுக்கு தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் ஒரு தடவை தப்பாகிடுச்சுனாலும் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் டிசைனராக எல்லாத்துக்கும் சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். ஆஸ் யுவர் கஸ்டமர், லவ் யுவர் ஒர்க் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு விசிட் திஸ் ஸ்டுடியோ சூன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை விட பெரிய மோட்டிவேஷன் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ யாராவது வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஷாப் லொக்கேஷன் தெரியலனாலும் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின், பீயிங் ஸ்மால் டவுன் கேர்ள், ஐ திங்க் வாண்ட் யூ டூ ட்ரூலி இன்ஸ்பைரிங் மெனி அண்ட் யூ ஷேரிங் மேக்ஸ் இட் ஸ்பெஷல். ஸோ கீப் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன வேர்ட்ஸ் நமக்கு இந்த மாதிரி மெசேஜாவோ இல்லை கால்ஸ் மூலியமாகவோ கஸ்டமர் சொல்லும்போது அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் கல்ச்சர்? இஸ் எவ்ரி திங் ஓகே ஆர் எனி திங் வாண்ட் யூ சே அபவுட் இட்? இந்த காலத்து ஜென்ரேஷனில் நடக்கிற பிஸ்னஸ் நீங்கள் எதை மீன் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நிறையா பேர் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்காங்க. பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி நிறையா ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாவே அவங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ப்ரைஸ் சொல்லுங்கள் சிஸ்டர். நம்ம கிட்ட பேசிக் ஆரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கு இருக்குது. ஸோ 1500 ஆரி ஒர்க்குக்கு மட்டும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் டிசைன் பொறுத்து காஸ்ட் மாறும். ஹாய் மேம், யுவர் பொட்டிக் கலெக்ஷன்ஸ் ஆசம். ஐ வாண்ட் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் லைக் லெஹெங்கா அண்ட் சுடிதார். நார்மல் சுடிதார் செட்லாம் பார்த்தீங்கன்னா 600லேருந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். வித்தவுட் லைனிங் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் 600. லெஹங்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் 1000லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்குமே நீங்கள் டிசைன் சொல்லும்போது காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து, வாட்ஸ் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஏன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒன்று நம்ம லைஃப்பில் வைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வைக்கிறோம், நமக்கு இதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோன்னா அது மாறிட்டே இருக்கும். டைம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஒன்று இருக்கும், 6 monthsல ஒன்று இருக்கும். லைஃப் டைம் கோல், எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக இப்போ எதுவும் இல்லை. மேபி இந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸை கொண்டு போகணும், பெருசாக்கணும், அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு லைஃப் டைம் கோலும் கிடையாது. நல்லா பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம், நம்ம கான்ஃபிடென்ட்டோடு பண்ணலாம், அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த அளவுக்கு பண்ணணும், அப்படி எந்த கோல்ஸும் பெருசாலாம் இல்லை. நம்ம பண்ணுறதை பெஸ்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். யூ டேக் எனி கிளாஸஸ்? நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க.
என்னால் யூடியூப்லேயே வீடியோஸ் சரியாக போட முடியல, அதனால கிளாஸஸ் எடுக்கிறது இப்போது பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு இருக்குது. ஸோ எடுத்தேன்னா கண்டிப்பாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரேட் ஃபார் ஸ்டிச்சிங் 3 டாட்டட் பிளவுஸ் அப்புறம் பிரின்சஸ் கட் பிளவுஸ். நம்ம கிட்ட நார்மல் 3 டாட்டட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா 500 ஃபார் ஸ்டிச்சிங், பிரின்சஸ் கட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா 550 ஃபார் ஸ்டிச்சிங். எல்லாமே பேசிக் ரேஞ்ச், வித்தவுட் லைனிங், ஸ்டிச்சிங் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா வந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து டிசைனராக எங்கேயும் ஒர்க் போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. நானுமே வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீட்லேயே வந்து ஈபொட்டிக் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்லேயே இருந்து பண்ணவும் நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி நம்ம எதுவுமே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மந்த்ஸாக வந்து வேறு இடத்துல டிசைனராக போய் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா, இந்த ஒர்க்கை நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை நம்ம வீட்டில இருந்து டிசைனிங் பண்ணோம்னா இன்னுமே நிறைய கற்றுக்கலாம். இங்கே நம்ம கஸ்டமர் ஹேண்ட்லிங் பண்ணுறோம், டிசைன் சஜஷன் கொடுக்குறோம். ஆனால் நம்ம பர்சனலாக நம்ம பண்ணும்போது, நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், லைக் கஸ்டமர் ஹேண்ட்லிங்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து கட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப பேஷனேட்டடாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி தான் திருப்பியும் அந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் வந்து ஈபொட்டிக்கே திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அதை விட இது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் பண்ணுற ஒர்க்குக்கு ஓனர், நான் நினச்சா பண்ணலாம், நான் நினச்சா வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஸோ வந்து அதில் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் அது என்னுடைய பொறுப்பு தான் முழுக்க முழுக்க. ஸோ அப்படி நினச்சி தான் வீட்டிலேருந்து ஈபொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் பண்ணவே கிடையாது. ஸோ நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கான ஸ்பேஸ் பத்தலை. நம்ம பண்ணுற ஒர்க்குக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி நினச்சி தான் புதுசாக ஒரு ஷாப் எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் போல, கோ வித் த ஃப்ளோ. அப்படியே எனக்கு என்னோடய ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேட் பண்ணினேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் ஃபாலோவர், நோ கொஸ்டின்ஸ், ஹாப்பி டு see your growth as entrepreneur, keep rocking. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து இந்த மாதிரி விஷஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்களோட வளர்ச்சி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஐ திங்க் நீங்கள் சில்ட்ரனுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணுங்கள், அவங்களுக்கு டிசைனர் மார்க்கெட் கம்மி தான். ஸோ யூ ட்ரை. ஆக்சுவலி இப்போ நம்ம கிட்ஸுக்குமே வந்து ட்ரெஸ் கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் இருக்காமல் இருக்கலாம், பட் என்ன சொல்கிறது, எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், குட்டீஸுக்கு கவுன்ஸ், மேக்ஸிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஜாஸ்தியாக கிட்ஸுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் கவுன்ஸ் தான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்குறாங்க. நம்ம கிட்ஸுக்கு இப்படி போடணும், ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டேக்கு இப்படி போடணும். ஏன்னா நிறைய கஸ்டமர் எங்கிட்டே பர்சனலாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால எந்த ஏஜாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கிட்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுனாலும் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி இல்லை, ஒரு அளவுக்கான மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். உங்கள் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? எல்லா ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடுங்கிறது இருக்கும். இப்போ உங்களுக்கே நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு இது பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு அப்கிரேட்னு வரும். அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்கிரேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வளர்ச்சிங்கிறது வர அப்கிரேட். லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நான் திரும்பி பார்க்கும்போது நான் கொஞ்சமாவது அப்கிரேட் ஆகிருக்கேனான்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அந்த அப்கிரேடுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுற ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ டைம் பண்ணாலும் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், ஃபுல் எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க்குக்கான அப்கிரேட் கிடைக்கும். மென்ஸ்க்கு ஷர்ட் ஸ்டிச் பண்ணுவீங்களா? ஒய் ஒன்லி ஃபார் விமென்ஸ்? நாங்கள் மென்ஸுக்குமே பண்ணிகிட்ருக்கோம். லைக் குர்த்தா, ஷர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே மென்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம். பட் எப்படின்னா காம்போஸில் பண்ணிகிட்ருக்கோம். லைக் கப்பிள் காம்போ, பிரதர் அண்ட் சிஸ்டர் காம்போ, ஃபேமிலி காம்போ, இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்கன்னா விமென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம். காம்போஸில் வேணும்னு கேட்டாங்கன்னா மென்ஸுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஃபேஷன் டிசைனர் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வர ரீசன்? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஷன் டிசைனிங் தான் எடுக்கணும், இதுதான் என்னுடைய கோல், நான் ஃபேஷன் டிசைனர் தான் ஆக போகிறேன்னு சின்ன வயசுல இருந்தெல்லாம் யோசிச்சுட்டு இல்லை. ஃபேஷன் டிசைனிங் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் எடுத்தது தான். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் எடுத்ததுக்கப்புறம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் அதில் ஃபுல்லாக வந்து இறங்கி நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணது தான்.
வாட் மேட் யூ ஸ்டடி திஸ் கோர்ஸ்? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோ வித் த ஃப்ளோ. நான் வேற ஒன்று ஆசைப்பட்டேன், பட் இது வந்துச்சு. பட் இதையும் நான் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி நான் இதில் ஃபுல்லாக இறங்கினேன். ஸோ ஃபேஷன் டிசைனிங் ஐடி போவேணா அப்படின்னு யோசிச்சு தான் நான் ஃபேஷன் டிசைனிங் எடுத்தேன். ஸோ இது எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் ஃபேஷன் டிசைனிங் வந்தேன். கொஷின்ஸ் இல்லைம்மா, பட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கொஸ்டின். ஹவு டு யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப்? ஸோ மோட்டிவேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேணும். ஏன்னா எந்த ஒர்க்கை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணாலுமே ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா நம்ம எதுக்குடா பண்ணுறோங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த ஃபீல் வரும். எனக்குமே வரும். நான் டெய்லி எந்திரிக்கும் போது தூங்கும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டிங் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து ரொம்ப லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப லோவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சாவே நான் சாங்ஸ் கேட்டு ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணிப்பேன். எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கிட்ட, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி சொல்லுவேன். நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா நான் என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஆன நீங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் நிறைய விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நீங்கள் தான். ஸோ எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நெகட்டிவிட்டியே உங்களுக்கு வருதுன்னாலும் நீங்கள் அதை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு எப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியும்? ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி வருதுனாலுமே அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி வெளியே கொட்ட முடியுமோ, லைக் அழுவீங்கன்னா ஃபுல்லாக அழுதுருங்க, அழுது ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஏற்றுக்கோங்க. நான் அப்படி தான் எப்போவுமே ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணி ஃபுல்லாக அழுதுட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். நான் இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி இன்னொரு Q&A செக்ஷன் மாதிரி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. பிஸ்னஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தனியாக டாபிக் மாதிரி நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.